அண்மைச் செய்தி. கோவையில் நள்ளிரவில் தலைமை காவலரை அரிவாளால் வெட்டிவிட்டு அவரது மனைவி அணிந்திருந்த நகைகளை மர்ம கும்பல் ஒன்று பறித்து சென்றிருக்கிறது. ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்தில் காவலருக்கே பாதுகாப்பு இல்லாத அவல நிலை நிலவுவதற்கு இச்சம்பவம் மேலும் ஒரு உதாரணமாக இருக்கிறது. தலைமை காவலர் கியூ பிரான்ச்சில் 10 வருடங்களாக பணிபுரிந்து வந்துள்ளார் பார்த்திபன். மேலும் தற்போது கியூ பிரான்ச்சில் ஆய்வாளரின் வாகன ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் பார்த்திபன் தனது மனைவி பிரியாவுடன் நேற்று நள்ளிரவு 12:30 மணிக்கு தனது 4 சக்கர வாகனத்தில் சூலூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பைபாஸ் சக்தி காலேஜ் அருகில் உள்ள KVK ரெஸ்டாரண்டில் இரவு உணவு அருந்த சென்றுள்ளார். அப்போது அங்கு வந்த அடையாளம் தெரியாத 3 நபர்கள் அரிவாளால் வெட்டிவிட்டு நகைகளை பறித்து கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர். இதையடுத்து பார்த்திபன் நள்ளிரவில் 2:45 மணிக்கு கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் அடையாளம் தெரியாத நபர்கள் வெட்டியதில் அவருக்கு இடது தோள்பட்டையில் ஒரு வெட்டுக்காயமும், தலையின் நடுப்பகுதியில் ஒரு வெட்டுக்காயமும், காதின் அருகிலும் வெட்டுக்காயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் கோவை அரசு மருத்துவமனையில் அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் மனைவிக்கு காயம் எதுவும் ஏற்படாத நிலையில் மனைவி அணிந்திருந்த தாலி, தங்கச்செயின், தலைமை காவலர் கையில் அணிந்திருந்த பிரேஸ்லெட் மற்றும் மோதிரத்தை பறித்து சென்றுள்ளனர் மர்ம நபர்கள். காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரே தமிழகத்தில் பாதுகாப்பாக நடமாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ள சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவையில் நள்ளிரவில் தலைமை காவலரை அரிவாளால் வெட்டிவிட்டு அவரது மனைவி அணிந்திருந்த நகைகளை மர்ம கும்பல் ஒன்று பறித்து சென்றுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.